வணக்கங்க. நான் வந்து சுமங்கலி பெண்கள் எப்படி எப்படி இருக்கணுன்றத எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸுங்களை கொடுக்குறேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். வந்து என்னென்னா, சுமங்கலி பெண்ணுங்க எப்போவுமே நெத்தியில் வந்து மஞ்சள் இப்போ நிறைய பேர் பூசுகிறாங்க, எல்லாம் வந்து பூசாமையே விட்டுடுறாங்க. மஞ்சள் பூசியிருந்தால் ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல. நெத்தியில் பொட்டு இருக்கணும் எப்போவுமே, கையில் கண்ணாடி வளையல் இருக்கணும், காதில் கம்மல். இது மூணும் வந்து இருந்தால் தான் பார்க்கறதுக்கு பெண்கள் ரொம்ப நம்ம அழகாக லட்சணமாக இருப்போம். இது மூணும் எப்போவுமே இருக்கணும். காலையில் நம்ம விளக்கேற்றும் போது தலைமுடியை பிரித்து விட்டுக்கிட்டு கையில் காலில் நெத்தியில் எதுவுமே இல்லாமல் அப்படியே போய் விளக்கெல்லாம் ஏற்றக்கூடாது. நல்ல மங்களகரமாக எல்லாம் தலையை வாரி குங்குமம் வச்சுக்கின்னு கையில் வளையல் வச்சுக்கிட்டு கம்மலை போட்டுக்கிட்டு நீங்கள் போய் ஏற்றுனீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து உக்காந்த லக்ஷ்மி வெளியவே போக மாட்டாங்க, உள்ளவே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஏற்றுற அந்த தீபம் வந்து கடவுள்கிட்ட நேராக போய் சேரும். இன்னொன்று என்னென்னா, நம்ம வீட்டுக்கு வர்றவங்களெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், புன்முறுவலோட, அதாவது நல்ல சிரிச்ச முகத்தோட வாங்க உக்காருங்க, இன்னாங்க தண்ணி கொடுக்கணும், தண்ணியை கொடுத்து அவங்கள குடிக்க சொல்லணும். இது ஒரு முறை. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வர்றவங்களுக்கு செவ்வாய் வெள்ளியில் வந்தாங்கன்னா அம்மனே யார் வழியில் ஒன்றாலும் வரலாம் உள்ள. அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் கொடுத்து அனுப்பினீங்கன்னா நம்ம வீடு வந்து சுபட்சமாக இருக்கும். அது நம்ம வந்து எப்போவுமே நைட்டி போட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ நிறைய பெண்கள் வந்து முடியல நைட்டி போட்டிருக்காங்க. ஆனால் வந்து விளக்கேற்றும் போதும் பூஜை பண்ணும்போதும் நம்ம புடவையை கட்டிக்கிட்டு லட்சணமாக நம்ம வந்து அந்த பூஜையை நம்ம செய்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து கடவுளுக்கு வந்து புடவையை கட்டிக்கிட்டு நம்ம நல்ல நேர்த்தியான முறையில் நம்ம பூஜை பண்ணுறது கடவுளுக்கும் வந்து பிடிக்கும். நம்ம வந்து நைட்டி போட்டுக்கிறதால ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் மங்களகரமாக இருக்கணும்னா புடவை கட்டி பொட்டு வச்சு கையில் வளையல் போட்டுக்கின்னு தலையில் பூ ஒரு சின்ன ஒரு இதுவாவது தலையில் பூ வச்சுக்கின்னு நீங்கள் விளக்கேற்றி சாமியை கும்பிடுங்க. எல்லா நலனும் உங்களுக்கு உண்டாகும். நம்ம வீடு சுபட்சமாக இருக்குன்றது ஒரு எப்பொழுதுமே நீங்கள் என்ன பண்ணணும், ராத்திரியில் 6 மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை வருவாங்க, செவன் கொஞ்சம் உப்பு இருந்தால் கொடுங்கம்மா, கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்க, புற ஊற்றணும் அப்படிலாம் கேட்பாங்க. நீங்கள் எப்போவுமே வெள்ளி செவ்வாய் எல்லா நாளுமே 6 மணிக்கு மேலே விளக்க வச்சுட்டா இந்த பால் உப்பு தயிர் இதெல்லாம் கடன் கொடுக்காதீங்க. அதே மாதிரி நீங்களும் போய் இன்னொரு வீட்டில் இருந்து வாங்காதீங்க, அது நல்லது கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமை கல்லுப்பு 6லேருந்து 7 காலையில் போயிட்டு கடை திறந்துருந்தா அவங்க கையால் வாங்கி வந்து வீட்டில் வச்சிங்கன்னா லக்ஷ்மி வந்து நம்ம வீட்டில் வந்து உட்காருவாங்க. அதை நீங்கள் வெள்ளிக்கிழமை நீங்கள் வாங்கி வந்து காசு கொடுத்து வாங்கி வந்து வைக்கலாம். ஆனால் யாருக்கும் நீங்கள் உங்கள் கையால் எடுத்து வந்து கடனாக கொடுக்காதீங்க. வேணும்னா பகலில் வந்து கேட்கலாம், அது கூட உப்பு பாலெல்லாம் கொடுக்கறது ரொம்ப தப்பு. அப்படியே மீறி ஏதோ ரொம்ப இல்லாதவங்க கேட்டாங்கன்னா அதுதான் சாதாரண நாளில் பகலில் விளக்கு வச்ச பிறகு யாருக்கும் எந்த பொருளும் கடனும் வந்து கொடுக்காதீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே உங்கள் வீட்டு லட்சுமி வெளியே போகாது, உங்கள் வீட்லேயே உட்காந்து நிற்பாங்க, நீங்கள் கேட்குற வரலாம் கொடுப்பாங்க. நீங்களும் நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக எல்லா வளமும் விட்டு நல்லா இருப்பீங்க, சுபிட்சமாக இருப்பீங்க.